வணக்கம், வணக்கம். நிம்மதியாய் இருத்தல். என்ன சார் நிம்மதியா இருக்கிறது எப்படி சார் மனிதர்களால முடியும் நிம்மதியா இருப்பது? பென்ஷன் பெறுறவங்க கூட நிம்மதியாக வாழ முடியலையே சார். திடீர்னு சிலர் நோய்வாய்ப்பட்டுறாங்க, சிலர் கடன் பட்டுறாங்க, சிலருக்கு பற்றாக்குறையினால வேலைக்கு போறாங்க. முழு பென்ஷன் வாங்குறவங்க கூட சிரமப்படக்கூடிய சூழ்நிலை வருதே சார். என்னங்க சார் அப்படின்னா, நிம்மதியாய் இருத்தலுக்கு ஒரே ஒரு பாவம் தான் வேலை செய்யணும். அது லக்ன பாவம் சொல்லக்கூடிய 1ஆம் பாவம். அதுதான் நிம்மதியை குறிக்குது. அப்படி நிம்மதியை குறிக்கிறப்ப இந்த லக்னாதிபதி போய் 6, 8, 12ல கெட்டக்கூடாது. இந்த லக்னாதிபதி நல்ல பாவத்துல அவன் நல்ல ராசிநாதனாகவும் இருக்கிறப்ப அந்த வீட்டுல இருக்கலாம். அதே மாதிரி இந்த லக்ன பாவாதிபதியுடன் மற்ற கோள்கள் எதுவும் கூடவும் கூடாது. சரி, அதே மாதிரி இவருக்கு அறிவை தெளிவாக செயல்படுத்தினாதான் நிம்மதி வரும். அதுக்கு 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் தான். 5ஆம் பாவம் கருதுகோள்னு சொல்லக்கூடிய ஹைபோதீசிஸ்னா, 9ஆம் பாவம் தீசிஸ். இந்த கருதுகோள் அத்தனையுமே ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு போறது 9ஆம் பாவம். அப்படி முடிவு போகும்போது நிம்மதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி வரும்னா, தன்னுடைய அனுபவ அறிவு ஆற்றல்ல தான் வரும். லக்னாதிபதி கெட்டு போகாம இருக்கக்கூடிய அடிப்படையில லக்னமும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய மனிதன். லக்னத்துல தேவையில்லாத வெட்டிக்கோள்கள் உட்காரக்கூடாது. இந்த சனியனோ ராகுவோ கேதுவோ இவங்க இருக்கிறதுனாலயே பிரச்சனை கிளம்பத்தான் செய்யும். மற்ற கோள்கள் இருக்குன்னா மற்ற பாவ அதிபதியின் தன்மையில ஒரு கோள் குணங்களை மாற்றி செயல்பட்டு ஓரளவு சாட்டிஸ்பேக்டரிய கொண்டு வரும். இந்த திருப்தி தான் நிம்மதியை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இந்த திருப்திங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ண அலைகள்ல தான் இருக்கு. எண்ணங்கள் திருப்திப்படணும். 5, 9 தான். அதுல இந்த 9ஆம் பாவம் தான் உங்களுக்கு திருப்தியை ஒரு மனிதனுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அங்குதான் ஆய்வு, அங்குதான் நீண்ட தூர அனுபவ அமைப்புகள். அங்கதான் ஒருவர் என்ன சொல்றாங்கன்னா, சன்னியாசியா போனா நிம்மதி வரும் அப்படின்னா, சன்னியாசியா போனா நிம்மதி வரும். சோறு கிடைச்சா தானே. எல்லாரும் வேலை இல்லை, வெட்டி இல்லை, எதுவும் இல்லை. நான் ஆன்மீகத்தை தேடி போறேன், ஆன்மீக மனிதனா மாற போறேன். மாறிக்கங்க. 9ஆம் பாவம் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அங்க என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை தான். என்னன்னா சாப்பாடு தான். சாப்பாடு கிடைச்சா போதும், ஆன்மீகத்துல சொல்லிக்கிட்டு அழகா போய் உட்காந்துக்கலாம். இங்க ஆசிரமங்கள்லாம் கட்டியிருக்காங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல எல்லாம் நிறைய ஆசிரமம் எல்லாம் இருக்கு. அங்க நல்ல நல்ல படிச்சவங்க, படிக்காதவங்க, அழகானவங்க, அழகற்றவங்கன்னு ஏகப்பட்ட பேர் நூத்துக்கணக்கு, ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க தியானம் பண்றோம், நாங்களும் ஒரு விவேகானந்தரா மாறுவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க பொண்ணுகள்லாம் அங்க இருக்கு. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? எங்களுக்கு நிம்மதி கிடைக்குது. அழகான வார்த்தையை சொல்லிடுறாங்க. அவங்க எதை நிம்மதியாக நினைச்சிருக்காங்க? நாங்க பாட்டுக்கு தியானம் பண்றோம், அளவான கஞ்சி கொடுக்குறாங்க, சாப்பிட்டுக்கிறோம், குளிக்கிறோம், நாங்க பாட்டுக்கு தியானம் பண்றோம், இதுதான் எங்க வேலை. இதுல நிம்மதி அடைகிறாங்களாம். இது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. எந்த ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலையும் சிக்காம, எந்த ஒரு வாழ்க்கை சூழல் அனுபவமும் இல்லாம அவங்க பாட்டுக்கு போய் ஒரு ஓரத்துல போய் உட்காந்து இதுதான் நிம்மதின்னு சொன்னா அதை எல்லாருமே அந்த வேலையை போய் செய்ய முடியுமாங்க? ஏங்க, நிம்மதி எப்படிங்க இருக்கணும்? நிம்மதி என்னவாக இருக்கணும்? பல்வேறு விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கவாறு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்வியலில் ஒரு நிம்மதி கிடைக்கணும். அவன்தான் நிம்மதியான மனிதன். பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவன் பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், அறிவை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கவன் அறிவை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், புகழை சம்பாதிக்கிறவன் புகழை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல வரக்கூடிய பிரச்சனைகள், போகக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி, அப்பா நிம்மதியா இருக்குப்பா, அந்த நிம்மதியை நீங்க அனுபவிச்சு பாருங்களேன். அர்த்தமுடன் கூடியதாக இருக்கும். ரொம்ப அற்புதமான நிம்மதி. அந்த நிம்மதி அர்த்தமுடன் கூடிய நிம்மதின்னு அதுக்கு பேரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனைகளுக்குள்ள உழலுகிறான் மனிதன். நன்றாக உழண்டு அப்படியே மெதுவாகி, ரைட், எல்லாத்தையும் சந்திச்சோம், பார்த்தோம், வச்சோம், வருமானம் பண்ணோம், ரைட் அப்படின்ட்டு போய் வீட்டுக்கு போகும்போது அமைதியா போய் நிம்மதியா தூங்குறேன் பாருங்க, அதுதாங்க நிம்மதி. அந்த நிம்மதி வேணுமுங்க. நிம்மதினா ஒண்ணுமே செய்யாம
சோம்பேறித்தனமா இருந்து சாமியை பார்க்கிறேன், தியானம் பண்றேன், பிச்சை எடுக்கிறேன், நான் போய் இந்த அங்க போய் உட்கார்ந்திருக்கேன், எந்த ஒரு உலக வாழ்வியல் சூழ்நிலையில சிக்காம ஒரு மனிதன் வாழ்றதுதான் நிம்மதினா அப்புறம் எப்படி வாழ்க்கை வாழ்வோம்? எல்லா மனிதனும் நிம்மதியை தேடி ஓடுறான்னா அந்த நிம்மதி வேற, அதெல்லாம் போய். உண்மையான யதார்த்தமான நிம்மதி என்னன்னா லக்னம். உயிர் இருக்க உயிர் செயல்படணும். 1ஆம் பாவம் நிம்மதியை சொல்லுதுன்னா, உயிர் இருக்க உயிர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. நாம நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அந்த செயலை செய்யணும். அந்த 1ஆம் பாவத்தை செய்யணும். 5ஆம் பாவத்தின் மூலமாக அதை அறிவு கொண்டு பார்க்கணும். 9ஆம் பாவத்தின் மூலமாக அறிவு வித் அனுபவத்துடன் பார்த்து அதுல ஏற்படக்கூடிய நிம்மதி இருக்கு பாருங்க, அதுதாங்க ஒப்பற்ற நிம்மதி. ஏங்க மனிதர்கள் பிரச்சனைக்கு பயந்தாங்கன்னா வாழ முடியுமாங்க? பிரச்சனைகள் நடக்காம தான் இருக்கா? எனக்கு இப்ப ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு நிம்மதி வேணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஓடிப்போ, உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பேரா நிம்மதி? அனைத்தும் இருக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், இல்லறமும் இருக்கணும், நல்லறமும் இருக்கணும், பிரச்சனைகளும் இருக்கணும், எல்லாம் ஓடணும், எல்லாத்தையும் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அழகாக நிம்மதியாக வாழ்ந்து பாருங்க. அது நல்லா இருக்கு. எதுவும் செய்யாதது நிம்மதி அல்லங்க. இறைவனை தேடுவது, ஆன்மீகத்தில் போய் தனிமையாக இருந்து வாழ்வியல் அமைப்புகளை நான் நிம்மதியை தேடுங்க, அது ஒரு டைப் ஆஃப் சோம்பேறித்தனம் தான் நான் சொல்றேன். மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நிம்மதி என்பது என்னன்னா, மனிதன் பல பிரச்சனைக்குள் சகல விதமான பிரச்சனைக்குள்ளும் சிக்கி அந்த அனுபவத்தின் மூலமாக ஒரு டைம்ல ஒரு நிம்மதியா தூங்க வந்தேங்க, நிம்மதியா சாப்பிட வந்தேங்க, நிம்மதியா ஒரு 1/2 மணி நேரம் சிந்தனைகள்ல இருக்க வந்தேன்னு ஒரு மனிதன் சொல்றாரு பாருங்க, அதுதாங்க உண்மையான நிம்மதி, உண்மையான வாழ்வியல் இன்பம்ங்க அது. அது அந்த வாழ்வியல் இன்பம் கிடைக்கிறதுக்கு மனிதர்கள் எவ்வளவோ சிரமப்படுறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஜெயில இருக்கவன் தான் நிம்மதியா தான் இருப்பான். அவனுக்கு ஒரே கவலை தானே, விடுதலையாகி வெளியே போகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. விடுதலையும் அங்க அங்க போனாலும் இதேதான், இங்க வந்தாலும் இதேதான். நாம் நிம்மதியாக நம்ம இங்க இருக்கிறப்ப 4 தொண்டுகளை செய்து 4 ஜெயில் மனிதர்கள் வந்தவங்களுக்கு நன்மைகளை கூட சொல்லி அவர்களை இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வைத்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் சர்வீஸ் பண்றான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான நிம்மதி பெறுவான். தண்டனை கைதி தான் செய்த தவறுக்காக தண்டனை பெற்று உள்ள இருக்கவனுக்கு கூட நிம்மதி என்பது தன் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தில் அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த தண்டனையை செய்து நீங்களும் துன்பப்படாதீர்கள் என்று சொல்லி ஏன்னா அவர்களுக்கு வாழ்வியல் அமைப்புக்கு டெய்லி அவங்க பிரச்சனையை கேட்டுக்கிட்டு அதுல நிம்மதி இதுல நிம்மதின்னு வாழ்றான் பாருங்க, அதுதாங்க உண்மையிலேயே சொர்க்க வாழ்வுங்க. அந்த நிம்மதியை தரக்கூடிய பாவம் 1ஆம் பாவம்ங்க. கோள்கள் இறந்தவாறு பலன் தரும், கோள்கள் மாறி நின்ற அடிப்படையிலையும் பலன் தரும். பாவக மாற்றத்துல இந்த லக்னாதிபதி போய் இருந்த அடிப்படையிலையும் பாவக மாற்றங்கள் நற்பலன்களை கொடுக்குங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. நன்றிங்க, நன்றிங்க.